தைரியமாக சொல்லி மனிதன் தானா. எம்ஜிஆர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்படின்னு வரும்போது சாலைகளில் தெருக்களில் வந்து மக்கள் கூட்டமாக எம்ஜிஆருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய இதெல்லாம் கிராஃபிக்ஸ் சமாச்சாரங்கள்லாம் இல்லாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அந்த சாங் பிக்சரைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு புத்திசாலித்தனமாக பண்ணியிருப்பாங்க. குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு எம்ஜிஆர் வந்து அதை ஏன்னா அவருக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேஷன் ஒன்று இருக்குல்ல. பொதுவாக படங்களில் தண்ணி அடிக்கிற மாதிரி அவர் நடிச்சு அப்படின்னு நடிக்க மாட்டார்ல. அப்படி வரும்போது எம்ஜிஆர் வந்து அதை இந்த சீன் தேவையா ஒரு மிருகம் இந்த மதுவில். வணக்கம். ஒளி விளக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்து 100 நாட்களை தாண்டி ஓடிய திரைப்படம். இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ஜெமினி ஸ்டுடியோஸ், எஸ்.எஸ். வாசன். இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆருடைய முதல் படம் சதி லீலாவதி இருக்கு இல்லையா, அந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் ஜெமினி ஸ்டுடியோ. அந்த சதி லீலாவதி படத்துக்கு கதை எழுதியவர் எஸ்.எஸ். வாசன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எம்ஜிஆருடைய 100வது படமும் எம்ஜிஆருடைய முதல் படத்தை தயாரித்த ஜெமினி ஸ்டுடியோ தயாரிச்சிருக்கு அப்படின்றது பெரிய விஷயம் தானே. அப்போ எம்ஜிஆரை வச்சு ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெமினி ஸ்டுடியோ தீர்மானித்த பிறகு அதை ஒரு ரீமேக் படமாக பண்ணிட்டா என்ன அப்படின்னு பூல் அவர் பத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம், தர்மேந்திரா ஆக்ட் பண்ண படம், அங்கே பெரிய அளவில் ஹிந்தியில் ஓடின படம். எம்ஜிஆருக்கு அந்த கதாபாத்திரம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.எஸ். வாசன் நினச்சி எம்ஜிஆர் வந்து கதாநாயகனை கமிட் பண்ணி அந்த படத்தில் நடிக்க வச்சார். அந்த படத்தினுடைய இயக்குனர் சாணக்கியா. எம்ஜிஆருடைய சூப்பர் ஹிட் ஃபிலிம் எங்கள் வீட்டு பிள்ளை இருக்குல்ல, அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அவர் தான், சாணக்கியா தான். அப்புறம் எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த புதிய பூமி படம் இருக்குல்ல, அதுவும் அவர் டைரக்ட் பண்ண படம் தான். சாணக்கியான்றது ஒரு நோட்டபுள் டைரக்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்களேன். அப்படி வரும்போது சாணக்கியா டைரக்ஷனில் உருவான திரைப்படம் தான் ஒளி விளக்கு. அந்த ஒளி விளக்கு படத்தில் வந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்கும், தைரியமாக சொல் நீ மனிதன் தான், தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, மனிதன் தானா, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா. இதை வந்து மியூசிக் வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் சார். இந்த சாங்கை அமைச்சிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து கதைப்படி அந்த கேரக்டர் படி அப்படின்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு திருடனாக வருவார். ஆக்சுவலாக முத்து அப்படின்ற பேரில் வந்து ஒரு திருடனாக வருவார். திருடனாக வந்து ஒரு வீட்டில் திருடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விதவை பெண்ணை வந்து ஒரு சாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு விதவை பெண்ணை பார்த்து அவங்க ஆதரவு இல்லாமல் அப்படி இப்படின்ற மாதிரி ஆகி அவங்கள வந்து இவர் காப்பாற்றி அப்படின்ற மேலே வரும். பிறகு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குடிசைகள் இதெல்லாம் வந்து நெருப்பு வச்சு எரிச்சு அப்படிங்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எம்ஜிஆர் வந்து அப்படியே உதவி செய்து அந்த நெருப்பெல்லாம் அணைச்சி வீடுகளை காப்பாற்றி அப்படின்ற பேட்டர்ன்லாம் ஒரு இது. அப்படி வரும்போது திருடனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வந்து அந்த சாந்தி விதவை பெண் சௌகாச்சானகி நடிச்சிருந்தாங்க. அவங்க இது பண்ணபோது வேண்டிக்கிட்ட கூடி அந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு அப்படியே அந்த பகுதியில் வந்து மக்களுக்காக ஒழிச்சு மக்களுக்காக பாடுபட்டு அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பி எப்படி வந்து அனைவரும் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக எம்ஜிஆர் ஆகிறாரு அப்படின்ற பேட்டர்னில் ஒளி விளக்கு வரும். அப்படி வரும்போது அந்த தைரியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படின்ற ஒரு குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு எம்ஜிஆர் வந்து அதை ஏன்னா அவருக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேஷன் ஒன்று இருக்குல்ல. பொதுவாக படங்களில் தண்ணி அடிக்கிற மாதிரி அவர் நடிச்சு அப்படின்னு நடிக்க மாட்டார்ல. அப்படி வரும்போது எம்ஜிஆர் வந்து அதை இந்த சீன் தேவையா, தண்ணி அடிக்கிற மாதிரி வந்து மது இருந்துற மாதிரி வந்து ஒரு காட்சி பொதுவாக வந்து நான் பண்ணுறது கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பழக்கம் கிடையாது. என்னுடைய ரசிகர்கள்லாம் அதை விரும்ப மாட்டாங்க. நான் பொதுவாக அப்படி நடிக்கிறது இல்லை, ட்ரங்கேடாக ஆட் பண்ணி அப்படின்றத. அப்படிங்கும்போது ஒரு சாணக்கியா சொன்னார் டைரக்டர், இல்லை அது எஸ்.எஸ். வாசனும் அதே சொன்னார். இந்த கதைப்படி கேரக்டர் படி கட்டாயம் இட் இஸ் அ மஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பிறகு கலந்து பேசி எம்ஜிஆர் எல்லாமே கலந்து பேசி அந்த சீனை வைப்போம் வச்சு அது புத்திசாலித்தனமாக வேறு ஒரு ஐடியா பண்ணி வைப்போன்ற மாதிரி ஐடியா பண்ணி ஏன்னா ஹிந்தியில் வந்து தர்மேந்திரா வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எம்ஜிஆர் போது அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதனால இவங்க என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் 2 எம்ஜிஆர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2 எம்ஜிஆர் வரும். ஒரு எம்ஜிஆர் வந்து மனசாட்சி எம்ஜிஆர் வந்து அதை நீ தண்ணி அடிக்கிறது நல்ல பழக்கம் கிடையாது, மது இருந்தது நல்ல பழக்கம் இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி அந்த பேட்டர்னில் ஒரு எம்ஜிஆர் தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட இன்னொருத்தர் வந்து அது தண்ணி அடிக்காத மது இருந்தாத அது நல்ல பழக்கம் கிடையாதுன்ற பேட்டர்னில் நீ வந்து மனிதன் மிருகமானின்ற பேட்டர்னில் ஒரு இது பண்ணி அப்போ யோசிச்சு பாருங்கள். ஒரு இமேஜ் கிரியேஷன் எம்ஜிஆர் வந்து எந்தளவுக்கு தன்னுடைய இமேஜ் அப்படின்ற பற்றி எந்தளவுக்கு கவனமாக இருந்திருக்காருன்னு பாருங்கள். பீப்புள் மத்தியில் வந்து எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணம் அப்படின்ற மாதிரி தன் கதாபாத்திரத்து மேலே தன் மேலே வந்துடக்கூடாது அப்படின்றத படத்தை கூட படம்னு பார்க்காம
அதை கூட உண்மையான லைஃப்ன்ற மாதிரியே எம்ஜிஆர் நினச்சி பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் போல அது ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு அந்த சாங் பிக்சரைஸ் பண்ணி. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒளி உலகு திரைப்படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தைரியமாக சொல்லி மனிதன் தானா அப்படின்றத வந்து அதை நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே அந்த காலத்தில் இந்த இப்போ இருக்கக்கூடிய விஎஃப்எக்ஸு இப்போ இருக்கக்கூடிய இதெல்லாம் கிராஃபிக்ஸு சமாச்சாரங்கள்லாம் இல்லாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அந்த சாங் பிக்சரைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு புத்திசாலித்தனமாக பண்ணியிருப்பாங்க. அந்த எம்ஜிஆர் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தில் தான் உங்களுக்கே தெரியும்ல, நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க அப்படின்னு ஒரு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நரிக்குறவர்கள் மாதிரி அப்படியே அந்த காஸ்டியூம்ஸ் அந்த சமாஜம் அதை சூப்பர் ஹிட்டுங்க. அந்த காலத்தில் பெரிய அளவில் ஹிட்டான படம். ஆக்சுவலாக அந்த சாங்கு படமும் ஹிட்டு, அந்த பாட்டும் ஹிட்டு. அந்தளவுக்கு நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க அப்படின்னு. இப்போ நான்லாம் வந்து அந்த பீரியடில் வந்து 1968 நான்லாம் வந்து அப்படி பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கக்கூடிய பையன் தானே. அந்த டைமில் நான் அப்படியே 7th ஸ்டாண்டர்டு அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒளி உலக படங்களையும் சரி அந்த படத்தை மதுரையில் திரையரங்களை நான் பார்த்த உடனே எனக்கு அந்த படத்தில் உள்ள எல்லா சாங்ஸுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பிறகு இந்த பர்டிகுலர் திஸ் சாங் எனக்கு சூப்பர் ஹிட் சாங் இல்லையா அது பெரிய அளவில் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. ஆக்சுவலாக பார்த்தா திருமண வீடுகள், திருவிழா நடக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அந்த காலத்தில் வந்து லவுட் ஸ்பீக்கர்னு இருக்குல்ல, அதை வச்சு இசைத்தட்டு வச்சு முழங்கிக்கிட்டே இருக்கும். நேயர் விருப்பத்துலலாம் ரேடியோவில் வந்து அந்த பாட்டை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, உங்கள் விருப்பம். அது பிறகு ஆண்டவனே உன் பாதங்களில் அப்படின்னு கண்ணீரில் நீராட்டினே அப்படின்றது சௌகாஜானிக்கு பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும்ல. அது எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்படின்னு வரும்போது இங்கே வந்து சாலைகளில் தெருக்களில் வந்து மக்கள் கூட்டமாக எம்ஜிஆருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை பாடிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து குணமாகி திரும்பி வந்தார். அதனால் அந்த மக்களுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய அந்த பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து பெரிய லெவலில் யூஸ் ஆச்சு. வாலி எழுதின பாட்டு ஆக்சுவலாக பெரிய லெவலில் யூஸ் ஆகி அந்த பாட்டை வந்து பயன்படுத்தி அந்த எஃபெக்ட் வேவ்ஸ் அப்படின்றவங்க நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதானே வேவ்ஸ். அவர் குணமாகி வரணும்னு நினச்சி இந்த பாட்டை வந்து எல்லா இடத்துலையும் பாடிக்கிட்டு இந்த பாட்டை வந்து இசைத்தட்டில் முழங்க வச்சுட்டு மக்கள் ஊர்வலமாக போய் எல்லா இடத்துலையும் எம்ஜிஆருக்காக வேண்டுனாங்க கடவுள்கிட்ட. எம்ஜிஆர் குணமாகி வந்தார் அப்படின்றது. அதனால் கனவு கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒளி விளக்கு என்று எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த திரைப்படம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸ்ரீ மீடியா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதுபோல் ஸ்ரீ மீடியா யூடியூப் வரும் அத்தனை செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல, உண்மை செய்திகள்.